பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். சார் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சார், சட்டப்பேரவையில் புஷி ஆனந்த் பேசிய பேச்சு, அதிமுக அங்கே அமைதியாக இருந்தது, ஆனால் அதுக்கப்புறம் வெளியில் அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் புஷி ஆனந்த் சொன்னதுலேருந்து ஒன்று பார்க்க போனாக்க, விஜய் அரசியலுக்கு வருவதற்கு முடிவெடுத்ததே சர்க்கார் திரைப்படத்தில் அதிமுக பேனரை கிழித்ததற்கு பின்னர் தான் அப்படின்ற மாதிரியான டோன் தான் தெரியுது. அப்படி தான் புரிந்து கொள்ள முடிகிறதா? அப்படி அவர் இன்னொரு விஷயம் சொல்லும்போது, நீங்கள் பேனரை மட்டும் கிழிக்காமல் இருந்தீர்கள் என்றால் நீங்கள் தான் இந்த முறை ஆட்சிக்கு வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எது தரப்பில் அண்ணன் சிரிக்கிறாருன்றாரு. அது விஷுவலில் காட்டல, அதனால யாருன்னு தெரியல. ஸோ அதிமுகவில் தான் யாரோ சிரிச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த ஒரு விஷயத்தை தான் அவர் கோவப்படுத்தி நம்ம அரசியலுக்கு வரணும், அதிகாரத்திற்கு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால், அவர்கள் ஏன் அங்கேருந்து ஆட்களை இழுக்கிறார்கள் அப்படின்றதையும் புரிந்து கொள்ள முடிகிறதா? சார், அது ஒரு சூட்சமான அரசியலை அழகாக என்ன ஆனந்த் வெளிப்படுத்துகிறார் புஷி ஆனந்த். அது முதல்ல தாவேக்கா அதிமுகவை தான் எதிர்க்குது அப்படின்ற மாதிரின்றது அதிமுக அவங்க கொஞ்சம் ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்க. உதாரணத்துக்கு திமுக ஆட்சியில் இருந்த பொழுது 3 வருஷத்துக்குலாம் ஒன்றும் தீர்க்கமாக அரசியல் பண்ணல, எதிர்க்கலை. 4வது வருஷத்துலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. 5வது வருஷத்து தேர்தல் நெருக்கத்தில் தான் ரொம்ப உக்கிரமாக பிரச்சாரம் பண்ணுறாங்க. இது திமுக அரசு. அதிமுக பொறுத்தவரையிலும் எப்படின்னா, அப்படியே நட்பு பாராட்டுறது, அப்புறம் எதிர்க்கிற மாதிரி பண்ணுறது, அப்புறம் நட்பு பாராட்டுறது, எதிர்க்கிற மாதிரி. கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் பேசப்பட்டது. அது டெல்லி வரலும் போச்சு, அதெல்லாம் உண்மை. ஆனால் அதை என்ன பண்ணுவாங்கன்னா, இன்றைக்கி வசதியாக மறந்துட்டு போயிடுவாங்க. அப்படி ஒன்று இல்லை, நடக்கலைன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் சம்மந்தப்பட்டவர்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஒன்று பேச்சு பொருள் இருந்தது. அப்போது இதில் என்ன நமக்கு புரிஞ்சிக்க வேண்டியதுன்னா, இதே பிஜேபி எதிர்த்து ஒரு வார்த்தை ஒரு அரசியல் பண்ண மாட்டாங்க. அப்போ யாரை எதிர்த்தா நமக்கு டேமேஜ் கம்மியாக இருக்குமோ அவங்கள எதிர்த்து அரசியல் பண்ணிக்கலாம். ஆனால் பெரிசா யாருன்னா அதுதான் நமக்கு பாதிப்பு வந்துடணும்னா அந்த சண்டைக்கு போகவே மாட்டாங்க. அதனால தான் பிஜேபி எதிர்ப்பு அரசியல் பண்ணுறது. இப்போ இதில் ஐயா ஆனந்த் என்ன சொல்கிறாருன்னா, அதிமுக நாங்கள் தான், நீங்கள் எங்களை சர்க்கார் படத்தில் இது பண்ணீங்க, அதனால தான் நாங்கள் இது பண்ணோம். சரி, மாஸ்டர் படம் ஓடுறதுக்கு முன்னாடி அப்போ கடம்பூர் ராஜுவை போய் நீங்கள் பார்த்தீங்களே, அது என்ன? நீங்கள் ஏதோ வீராதி வீரர் சூராதி சூரர் அதிமுக சர்க்கார் படத்தை எதிர்த்தாங்க, பேசிட்டாங்க அப்படின்றதுனால தானே? அம்மையார் ஜெயலலிதா இறந்துட்டாங்க, அதனால் அதிமுகவை எதிர்க்கிற தைரியம் துணிவு தாவேக்கான்ற கட்சிக்கு வந்துச்சு, இல்லை விஜய் அவர்களுக்கு வந்தது. ஒருவேளை அம்மையார் ஜெயலலிதா உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா தூக்கத்தில் கூட விஜய் அவர்கள் அதிமுகவை எதிர்க்கணுன்ற எண்ணமே வந்திருக்காது. அரசியலுக்கு வருது அப்பட்டம். ரஜினிக்கு வந்தது, சூப்பர் ஸ்டாருக்கு. அவருக்கு வந்ததுன்னா அவரோட தில்லு தம்பு திராணி வேறு. அவர் அரசியலுக்கு வரல, ஆனால் எதிர்த்தார். ஆனால் நீங்கள் அப்போ எதிர்க்கலை. அவங்க உயிர் விட்டு அந்த கட்சி கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் ஆகி சிக்கல் ஆனதுக்கப்புறம் எதிர்த்தீங்க. அதிமுக நீங்கள் ஒருத்தர் தான் எதிர்த்தீங்களா? அதிமுகவுக்கு சுற்றி எத்தனை பேர் எதிர்த்தாங்க? ஓபிஎஸ் எதிர்த்தார், செங்கோட்டையன் கூட இருந்து எதிர்த்தார், சசிகலா எதிர்த்தாங்க, டிடிவி தினகரன் எடுத்தாங்க. எவ்வளோ பிரச்சனை பாஜக உறவாடிக்கு எடுத்துச்சு, இவ்வளோ பிரச்சனையும் சேர்ந்தது. இதில் விஜயும் சேர்ந்துக்கிட்டார். இப்போ விஜயும் சேர்ந்தது என்ன ஆகி போச்சுன்னா அதிமுகவுக்கு பலவீனமாயிடுச்சு. இதே அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் இவர் திமுக கூட பார்த்தீங்கன்னா, திமுக கூட இவர் நட்பு. உதயநிதி ஸ்டாலினோட சேர்ந்து இவங்கெல்லாம் படம்லாம் தயாரித்தாங்க, நடித்தாங்க, கொண்டாங்களே. இவர் படம் எத்தனை திமுக சார்பாக நடக்கக்கூடிய தொலைக்காட்சியில் ஓடி இருக்கும், எவ்வளோ ஈவெண்ட் பண்ணாங்க. அன்றைக்கெல்லாம் நண்பர்கள் தானே இருந்தீங்க. அவருக்கு அரசியல் ஆசை வந்துவிட்டது. இவர் நியாயப்படி இன்கம் டேக்ஸ் ரைடு விட்டாங்கல்ல, மத்திய அரசை எதிர்த்து பிஜேபி எதிர்த்து எங்கன்னா இந்த மாதிரி கோவம் வந்ததா? சரி, போஸ்டரை கீச்சாங்க. ஆனால் அவங்க 4 மணி நேரம் வண்டியில் இப்படி உட்கார வச்சுக்கிட்டு போனாங்க. இல்லை, அந்த கோபமும் இருக்குமோ? அதனால தான் அடுத்த பிரதமர் விஜய் அப்படின்னு சட்டப்பேரவையிலே ஆதவ அர்ஜுனா, அப்புறம் அமைச்சர் சரத் அவங்களாம் பேசும்போது சொல்கிறது, ஒருவேளை இப்போ சர்க்கார் படம் தான் மாநில அரசியலுக்கு கொண்டு வந்தது அப்படின்னும் போது மத்திய ஆட்சிக்கும் அந்த அரசியலுக்கும் கொண்டு போக போகுது இந்த இன்கம் டேக்ஸ் ரைடு தானா? அதாவது எப்படின்னா, ஒருத்தரை நான் அவங்கள எதிர்க்கிறேன்னே சொல்ல மாட்டேன், ஆனால் என்ன நானே ப்ரொமோட் பண்ணிக்குவேன். நான் பிரதமர்னுவேன், வருங்கால ஜனாதிபதி, அமெரிக்க ஜனாதிபதி, தமிழ்நாட்டு முதலமைச்சர், இப்படியெல்லாம் சொல்லி இப்போ நேற்று பேசும்போது சொல்கிறாங்க 2%, 3%, 5%, 2 சீட்டு, 10 சீட்டு வாங்குவாங்கலாம் ஏளனம் பேசினாங்க. இன்றைக்கி எங்கள் தலைவர் உக்காந்துக்கிறாரு, முதலமைச்சர் ஆகிட்டாரு. ஒரு சிலர் இருக்கிறாங்க யூடியூப்பில் வாடகை வாயின்னு. சரி, வாடகை வாய் பேசுகிறாங்க. அன்றைக்கி பேசுனது வாடகை வாயினா, இன்றைக்கி உங்களுக்கு ஆதரவாக பேசுது, அது என்ன வாய்? ஒரு அரசுக்கு சொம்படிக்கிறது என்ன வாய்? அப்போ அது திமுக பீரியடில் பேசினது வாடகை வாயினா, இன்றைக்கி தாவேக்காக்கு முட்டு கொடுக்குதே, அது என்ன வாய்? கோயம்புத்தூரில் கொலை நடந்தால் பேச மாட்டேங்குது, அது என்ன வாய்? திருவள்ளூரில் கொலை நடந்தால் பேச மாட்டேங்குது, அது என்ன வாய்? திருவத்தூரில் கொலை நடந்தால் பேச மாட்டேங்குது, அது என்ன வாய்? பாலியல் சீண்டல் ஈரோட்டில் வயசான 80 வயசுக்கு மேலே போய் கற்பழிக்கிறானு, அது என்ன வாய்? கிருஷ்ணகிரியில் 9 வயசு மாணவியை பாலியல் சீண்டல் பண்ணி குழந்தைய நாசம் பண்ணான, அது என்ன வாய்? கன்னியாகுமரியில் மாணவி குதிச்சு சாகுது, அதுக்கு போலீஸ் போய் பாதுகாப்பு நிற்குது, அது என்ன வாய்? விசிகா மாநாடு போட்டு பிரச்சனையாகி அந்த பக்கம் போன ஒரு இளைஞனை காவல்துறை அடித்து வழக்கு பதிப்பட்டு அதுக்கு முட்டு கொடுக்குறாங்களே, அது என்ன வாய்?
இவ்வளோ பிரச்சனை இருக்குது உங்கள் மேலே. மேகதாது பிரச்சனையில் முதலமைச்சரால் பேசக்கூட முடியல. காவேரி பிரச்சனையில் வாயே வரல. தீர்மானத்தை படிச்சிங்க. ஒரு உணர்வு இருந்தால் படிக்கிற விஷயமா அது? இதெல்லாம் என்ன வாய்? இதுக்கு முட்டு கொடுக்குறாங்களா? அதுக்கு என்ன வாய்? அப்போது என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது பிரதமரை எதிர்க்கிறத காட்டவே மாட்டாங்க. கட்சியில் பேச அப்படியே சோகமாக, அந்த வாலி படத்தில் பார்த்தீங்கன்னா கோவமாக இருக்கிற ஒரு அஜித் இருப்பார், ஒன்றுமே தெரியாத மாதிரி ஒரு அஜித் இருப்பார். அந்த மாதிரி இது வந்து காட்ஃபாதர் படத்துலையும் அதே மாதிரி ஒரு அஜித் இருப்பார். அந்த மாதிரி வந்து இப்படி இப்படி இருக்கிறது, இப்படி கை கட்டிட்டு நானா அப்படின்ற மாதிரி. ஆனால் பின்னாடி வந்து எல்லா பிற்சாலி வேலையாக பார்க்க வேண்டியது, நான் இது நான் அதுன்ற மாதிரி பண்ணி. யாருன்னா கேட்டால் இல்லை, அது சோஷியல் மீடியாவில் போட்டாங்க, கட்சிக்காரங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு பண்ண. அப்போ பிரதமர் அதாவது விஜய் அவர்கள் பிரதமர் ஆகும். இப்போ என்னெல்லாம் ஊடகம் போது, வட மாநிலத்தில் 6000-7000 ஆம்புலன்ஸ் வாங்கி விட்டுட்டாரு. கோயிலில் வர உண்டி காசெல்லாம் மருத்துவமனைக்கு போகுது. மருத்துவமனையில் தனியாரில் யாரும் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்குலாம் ஃப்ரீ, பில்லு கிடையாது. அதுக்கப்புறமா வந்து யாருன்னா பெண்கள் மீது பாலியல் செயல்பட்டால் உடனே வந்து பாகுபலியில் கடுக்கிற மாதிரி தண்டனை, துண்டிக்கப்பட வேண்டியது அவன் துளை தேவசேனா அப்படின்ற ரேஞ்சுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் கொடுத்து பண்ணுற வேண்டியது. இது பூரா வந்து உட்டாலங்கடி வேலை. உண்மைக்கு புறம்பான விஷயங்களை டெய்லி அந்த வாட்ஸ்அப் ஃபேக்ட்ரியை வச்சு லட்சக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணி கொடுக்குறது. எனக்கு தெரிஞ்சு நிறைய பத்திரிகையாளர்களுமே இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட அந்த நிலைப்பாடில் வந்துட்டாங்க. அவங்களோட நிலைப்பாடில் இருக்கிறாங்க சீக்வன்ஸில். சரி, இருந்துட்டு போட்டோம், நமக்கு அதில் பிரச்சனை கிடையாது. இது வந்து மூளை செலவை செய்கிற வேலை, இது அரசியல் கிடையாது. இதில் மாண்பு கிடையாது, மரியாதை கிடையாது. ஆனால் இதை சைலண்ட்டாக பண்ணுவாங்க. பிரதமர்ன்ற மாதிரி எடுத்துகிட்டு. இது எப்போ வந்து மோடிக்கு தெரியும்னா அவருக்கே தெரியாது. கடைசி நேரத்தில் மாணிக்கம் தாகூர்கிட்ட அந்த கேள்வி கேட்குறாங்க. அவர் சொல்கிறார், நான் வரும்போது கூட தாங்க என்னை பிரதமர்ன்றாங்க, ஒருத்தவங்க மத்திய அமைச்சராக போகிறான்றாங்க. தொண்டர்கள் அப்படி தான் சொல்லுங்க, தொண்டர்கள் பேசலிங்க, பேசுனது அமைச்சருங்கன்னு சொல்லும்போது நான் அவங்களையும் தொண்டராக தான் பார்க்குறேன் அப்படின்ட்டாரு. மாணிக்கம் தாக்கூர் அவர்களோட வேலை மடைமாற்றம் பண்ணோம். ஒரு வேளை விஜய் அவர்கள் பிரதமர் ஆகிட்டாருன்னா காங்கிரஸ் கட்சியை விட்டு விஜய் கூட சேர்ந்துருவார். ஏன்னா ராகுல் காந்தி போய் அடிக்கடி பார்க்குறத விட விஜய்னா இங்கே லோக்கலில் இருக்கிறாரு, இல்லை வேறு எதனா முக்கிய பதவி கிடையாது தான் வந்துடுவார். இவங்களாம் வந்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறக்கூடிய தன்மை படைத்தவர்கள். மாணிக்கம் தாக்கூர்லாம் திமுகன்ற ஒரு கட்சியோட உதவி இல்லைன்னா அவர்லாம் எம்பியாக இருக்க மாட்டார், அரசியலே இருந்திருக்க மாட்டார், தோற்று போயிருப்பார். இதுதான் உண்மை. ஆனால் அவர் இன்னைக்கு வந்து அப்படி பேசிட்டார். இப்போ இதே வேற யாருன்னா சொன்னால் கோவம் வரும்ல. அப்போ விஜய் வந்து ராகுல் காந்திக்கு சப்போர்ட்டாக கூட்டணியில் இருக்கிறதுனால அதை மடைமாற்றான். அது 4 பேர் சொல்லுவாங்க அவங்களோட ஆசை அப்படின்ற மாதிரி. இப்போ திமுகவில் போய் யாருன்னா வந்துட்டு, இப்போ திமுகவில் மாநில தலைவராக வந்தப்போ காங்கிரஸை யாராவது எதிர்த்து பேசினால் அது திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, பாஜகவாக இருந்தாலும் சரி, திருப்பி அடிக்கப்படும் அப்படின்னு சொன்னார். அப்போ கரெக்டு, திருப்பி அடிக்கப்படும், மக்களும் திருப்பி அடிப்பார்கள். காங்கிரஸ் வந்து என்றைக்கோ வந்து ஊற்றி மூடி இருக்கணும், சிமெண்ட் போட்டு மூடி இருக்கணும். திமுகன்ற ஒரு கட்சி அதை தூக்கி சுமந்த காரணத்தினால காங்கிரஸ் வந்து பிஜேபியை விட ஏதோ பெரிய கட்சி மாதிரி தப்பிச்சுக்கிச்சு. பிஜேபி வந்து நோட்டாக்கு கீழே போனதை பார்த்தாங்கல்ல, இனிமேல் பார்ப்பாங்க. இனிமேல் வரக்கூடிய தேர்தலெல்லாம் வந்து நிறைய விஷயத்தில் வந்து காங்கிரஸ்க்கு இனிமேல் பின்னடைவு இருக்கும். காங்கிரஸ் வந்துங்க ஆளே இல்லாத ஒரு கட்சி, ஏதோ கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவ்வளோதானே தவிர்த்து காங்கிரஸ்க்கெலாம் வந்து பக்கா சுயநலவாத ஒரு கட்சி இன்றைக்கி தமிழ்நாட்டில் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது காங்கிரஸ் கட்சி. எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ராகுல் காந்தி மீது ஒரு ஈர்ப்பு இருக்குது, எல்லாம் மாறி போச்சு. எப்போ காவேரி பிரச்சனைக்கு பேசலை, கர்நாடகத்தில் சுட்டப்போ பிரச்சனை, மேகதாது பிரச்சனை பேசலை, நீட்டுக்கு வந்து நீங்கள் அங்கே ஒண்டி போயிட்டு இங்கே வந்து இவர் என்ன பண்ணியிருக்கணும், ஜந்தர் மந்தரில் போகிறாரு, அங்கே போராட்டம்லாம் நடக்குது, பாராளுமன்றத்தை சொல்கிறாருல, அது வந்து ஃபேர் நீட்டு, தமிழ்நாட்டில் பேன் நீட்டு. இவர் என்ன பண்ணிக்கணும், விஜய் சாருக்கு பா நீட்டு வந்து நானே பேசியிருக்கேன், போராட்டம் பண்ணுறேன், நீங்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லை ராகுல் காந்தி சொல்லியிருக்கணும். இதை பற்றி கண்டுக்கவே இல்லையே. இளைஞர்களுக்காகவும் இந்த நாட்டினுடைய மாணவர்களுக்காகவும் கல்லூரி போய் படிக்கிறவங்களுக்காகவும் இந்த காங்கிரஸ் கட்சியோ தாவேக்காவோ இந்த 3 மாதத்தில் என்ன பண்ணுச்சு? ஒன்றுமே கிடையாது. சர்க்குலர் போடுறீங்க வெக்கமே இல்லாமல். இந்த 3 மாதத்தில் கல்வி இயக்ககத்துலேருந்து ஒரு சுற்றறிக்கை போயிருக்குது, அது மாணவர்களுக்கான விஷயம் இல்லையா? அது இல்லைங்க, இங்கே மாணவர்கள் ஒழுங்குபடுத்தணும், மாணவர்கள் பொது அமைதிக்கு எதுவும் பாதிப்பு வந்துடாமல் இருக்கணும் அப்படின்றது மாணவர்கள் நலன் தானே. இல்லை, நான் என்ன கேட்குறேன், மாணவர்கள் வந்து கட்சிக்கு ஓட்டு போட்டால் இனிக்குது, அதே மாணவர்கள் வந்து ஒரு நியாயமான விஷயத்துக்கு ஒரு போராட்டம் பண்ணால் உங்களுக்கு கசக்குது. அப்போ எவ்வளோ ஒரு சுயநலவாதிங்க நீங்கள், சுயநலவாதத்தோட உச்சம் தானே நீங்கள். ஆட்சிக்கு வந்தால் நீங்களும் அதே அல்ப அரசியல் தானே பண்ணுறீங்க. திமுக பண்ண அதே அல்ப அரசியல், அதிமுக பண்ண அதே அல்ப அரசியல் தானே பண்ணுறீங்க. கம்யூனிஸ்ட் கட்சியில் ஏதோ 4 பேர் கௌரவமாக சோத்தில் உப்பு போட்டு சாப்பிட்டு தன்மானத்தோடு இருக்கிறான், மண்டிடாத மானம் தான் மார்க்சிஸ்ட்னு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. கொஞ்சம் பேர் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்க இளைஞர்கள் துடிப்பாக இருக்கிறாங்க. அப்புறம் ஒரு சிலர் இப்போ இந்த கற்பாம்பூச்சி கட்சியை ஈடுபடுத்திக்கிறேன். அப்புறம் சுயமாக கொஞ்சம் மாணவர்கள் இருக்கிறாங்க, எஸ்எஃப்ஐ இருக்குது, டிஒஎஃப் இருக்குது. இது எப்படி நீங்கள் எண்ணிக்கை எடுத்தீங்கனாலும் இதெல்லாம் குறைந்தபட்ச எண்ணிக்கை. இதில் போராட்டம் பண்ணுற மாணவர்கள் ஒவ்வொருத்தரும் வீரன், உண்மையான இராணுவ வீரன் யாரானா இவன் தான், இந்த மாணவன் தான்.
என்னத்துக்கு அவங்க போய் என்ன சினிமா தியேட்டரில் லைனில் நின்று சண்டை போட்டாங்களா, இல்லை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு வந்து பிளாக் டிக்கெட்டுக்கு போகிறாங்களா, இல்லை வைன் ஷாப்பில் போய் நிற்கிறாங்களா? போராட்டம் எதுக்கு போராட்டம்? நீட் தேர்வு ரத்து போராட்டம். மாணவர்களுக்கு இந்த ஃபீஸ் இருக்குது, மாணவர்களுக்கு பிரச்சனை இருக்குது, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது, இளைஞர்களோட பிரச்சனை, இந்த போதை ஒழிப்பு, இந்த மாதிரி விஷயத்துக்கு தானே அவங்க போராட்டம் பண்ண போகிறாங்க. ஜல்லிக்கட்டுக்கும் அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? இது தமிழக கலாச்சாரம் அப்படின்ற மாதிரி அந்த மாணவர்கள் போராட்டம். எங்கே திருப்பி அந்த மாதிரி வந்துட்டா நம்ம அரசு கையால் ஆகாது தெரிஞ்சிருமோன்றதுனால இந்த மடைமாற்றம் பண்ணும். அதனால் இந்த மாதிரி ஒரு சர்க்குலர். அப்போ என்ன பண்ணுவார் பிரின்சிபல், இப்போ நீ என்ன படிக்கிறது விட்டு அங்கே போகிற இங்கே போகிற படிப்பு என்ன ஆகும் அப்படி இப்படின்னு ஒரு இது பண்ணணும். அதுக்கு தான் பண்ணு. ஆனால் அதே மாணவர்கள் தாவேக்காக ஆதரவாக முட்டு கொடுக்கலாம், ஜனநாயகம் படம் போய் பார்க்கலாம், கட் அவுட் வைக்கலாம், ஆனால் மக்கள் பிரச்சனையே பேசக்கூடாது. இல்லை, இந்த வாசகம் வந்து அதில் கம்யூனிஸ்ட் அமைப்புகளை சேர்ந்த மாணவர்களை ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றது வந்து தவறுதலாக இடம்பெற்ற வாசகம் அப்படின்னு உயர்கல்வித்துறை அமைச்சர் சொல்கிறாரு. அவர் சொல்லுவார் தவறுதலான்னு. அதே மாதிரி திண்டுக்கல்ல கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்களுடைய தகவல்கள் எல்லாம் சேகரிக்க சொல்லி வட்டாட்சியர் ஒருவர் உத்தரவிட்டார்னு சொல்லி அதுவும் பெரிதாக போனதுக்கு அமைச்சர் செங்கோட்டையன் சொல்கிறார், சர்வே பார்க்கறதுக்கு தான் அனுப்பப்பட்ட நபர் அவரும் தவறுதலாக சொல்லிவிட்டார். தவறுதலா ஆயிடுச்சு. சரி, ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனமா 2 மூத்த அமைச்சர்கள் வந்து பதில் சொல்லிட்டாங்க. காங்கிரஸ் சார்ந்தவரும் ஐயா செங்கோட்டையனும். தவறுதலா பிஜேபி ஒன்று அப்படி போட்டு ஒரு சர்க்குலர் விட்டு காட்டுங்களா. உண்மையிலே உங்களுக்கு தவறுதலாக தான் நடக்குதுன்னா அந்த கம்யூனிஸ்ட்ன்ற அந்த வார்த்தையை எடுத்துட்டு பிஜேபியில் யார் யாரெல்லாம்ங்கிறாங்க, பிஜேபியில் இந்த மாதிரி விஷயம் நடக்குதா, பிஜேபி எதனா போராட்டம் பண்ணால் இவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் எடுங்கன்னு சொல்லி ஒரே ஒரு சர்க்குலர், அவ்வளோ ஃபுல் தர வேணாம், அதில் பாதி சர்க்குலர் ஒன்று போடுங்க பார்க்கலாம். அந்த இடத்துல கம்யூனிஸ்ட்ன்ற வார்த்தை இல்லாமல் கரப்பாம்பூச்சி கட்சின்னு இல்லாமல் அந்த இடத்துல பிஜேபின்னு போட்டு ஒரு சர்க்குலர் வந்துச்சா அப்போ புரிஞ்சுக்கலாம். சார் இவங்க வந்து பயந்து பிஜேபி எதிர்க்கிறதுலாம் கிடையாது. இதையே நம்ம டீட்டெயிலாக பேச வேண்டாம்னு நான் நினைக்கிறேன்னா, கம்யூனிஸ்ட் கட்சிக்கே இது குத்துல சார், அவங்களுக்கே இது உரைக்கல. அப்போ பத்திரிகையாளர் நமக்கு என்ன, அவங்களே சமாதானமாக போகிறாங்களே. அந்த சர்க்குலர் என்ன பண்ணோம், எத்துன்னு போயிட்டு பேரவையில் சபாநாயகர் முன்னாடியும் இவர் முன்னாடியும் கீழ்ச்சிருக்கலாமா பேப்பரை, கீழ்ச்சி இதுதான் மதிப்பு, நாங்கள் வந்து உங்கள் கூட கூட்டணியில் வெளியிலேருந்து சொல்கிறன்றதுனால எங்களை குறைச்சி மதிப்பிட வேணாம், ஓட்டு போட்ட மக்களுக்காகவும் மாணவர்களுக்காகவும் இந்த சமுதாயத்துக்காகவும் இருக்கிறோம், எங்களுக்கு வந்து இந்த எம்எல்ஏ பதவி இதெல்லாம் மக்களாக பார்த்து கொடுக்குறது. ஐயா நல்ல கண்ணை வந்துட்டு இயற்கைக்கு தான் கொடுத்துட்டு வந்தோம், சங்கரையா இருந்தாங்க, எங்கள் கட்சியில் எவ்வளோ பேர் இருந்தாங்க, நாங்களாம் வந்து நக்சலையே பார்த்தவங்க, எங்களுக்கு பேர் ஆப்ரேஷன் ரெட்டுன்னா ஊரில் வந்து கேட்டு பாருன்னு சொல்லியிருந்தா சபாஸ் கம்யூனிஸ்ட் நிற்குதுப்பா, சிபிஐ நிற்குது, எம்மு நிற்குதுன்னு சொன்னாங்க. நீங்களே அவர் வந்து சொல்கிறாரு தப்பாக போட்டாங்கன்னு, அப்படியா தப்பா வேன்றீங்க, ஆடு மாதிரி பேன்றீங்க. அப்போ என்னத்துக்கு பேசணும்? உங்களுக்கே அந்த உணர்வு இல்லையே. பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரர் வந்து எதுக்கு பொங்கணும்? ஆமாம் தப்பாக தான் போட்டார், அமைச்சர் சொல்கிறது சரி, கம்யூனிஸ்ட் விஷயத்தில் அவர்கள் தப்பாக போட்டாங்க, இது இப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் கட்சி வந்து ஒரு ஆல்ரெடி அழியக்கூடிய இடத்துல இருக்குது. கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் நல்ல சித்தாந்தம், ஆனால் கம்யூனிஸ்ட்டுகளுக்கு இந்த இடத்துல கூட கோவம் உங்களுக்கு வரலன்னா எதுக்கு நீங்கள்லாம் வந்து கூட்டணி இருக்கீங்க? குதிரை பேர் அரசியல கேட்க மாட்டீங்க, சோப்பா மாடல்னு அரசுக்கு பேர் வருது கேட்க மாட்டீங்க, வைன் ஷாப்பு புதுசா திறக்கிறாங்க, தேனியில வைன் ஷாப்பை மூடணும்னு சொல்லி அம்மையார் பாலபாரதி போய் போராட்டம் பண்றாங்க, போராட்டம் பண்ணி இவ்வளவு நாள் ஆச்சுன்னு அந்த வைன் ஷாப் மூடல, ஒப்பந்த தொழிலாளர் முறைகேடு, போக்குவரத்துக்கு இப்போ உத்தரப்பிரதேச கம்பெனிக்கு கொடுக்குறாங்க. இவ்வளத்தையும் பார்த்துக்கிட்டு பாசிச பாஜக வந்து விடக்கூடாது, கவர்னர் ஆட்சி வந்து விடக்கூடாது, பூங்கொத்து குத்தாரு அமித்ஷாக்கு, அதை பார்த்தா பாசிச பாஜக வரா மாதிரியா இருக்குது, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் இப்படி கொள்கையை சொல்லி மக்களை ஏமாத்துறீங்க? எதுக்கு ஏமாத்துறீங்க மக்களை? கொள்கைன்னு பேசி, கொள்கை தான் முக்கியம் அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் கேட்கணும்ல, நாக்கு பிடுங்குற மாதிரி அமைதியாக இருக்கிறீங்க. 1-2 கம்யூனிஸ்ட்காரங்க மீறி பேசுகிறாங்க, மாரிமுத்து போன்றவர்லாம் பேசுகிறாங்க, மைக்கு கொடுக்குறது இல்லை. கட்சி தலைவர் பேச்சு தானே எடுபடுது, எம்எல்ஏக்கள் பேச்சு எங்கே எடுபடுது? கனகராஜ் கேட்குறாரு, ஐயா அவர் பேச்சு எடுபடுதா? இல்லையே. யாரெல்லாம் கட்சி தலைமை பொறுப்பில் இருக்கிறீங்களோ அவங்க பேச்சு தான் எடுபடுது. பாலபாரதி போய் போராட்டம் பண்ணுறாங்க, அவங்க பேச்சு எடுபடுதா? சவுந்தரராஜன் பேசுகிறாரு, தொழிலாளி பிரச்சனையை பற்றி பேசுகிறாரு, தனியார் மயத்தை பற்றி, அவர் பேச்சு எடுபடுதா? சிபிஎம் செல்வா மாவட்ட செயலாளர் போய் அங்கங்கே போராட்டம் பண்ணும்போதெல்லாம் நிற்கிறா போல. சமீபமாக இந்த அயல் நாட்டில் வந்து மாணவர்களுக்கு வந்து பணம் வரல, அவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் பிரச்சனைன்னு சொல்லிட்டு தோழர் வன்னியரசு கிட்ட பேசணுன்றாரு. பேசி ஒரு நடவடிக்கை இல்லை. அந்த மாணவன் பாதிக்கப்பட்ட மாணவனை எல்லாம் சேர்ந்து ஆபாச வார்த்தை போடுறாங்க. படிக்கிற பையன் இது வந்து எப்படி நீ சொல்கிறேன்னா, அந்த பையன் பொறுத்து என்ன உங்களுக்கு நான் அமிச்சேன் 2-3 மாசமாக ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு அமைச்சருக்கு பதில் சொல்லிட்டான். உடனே தாங்க முடியல, என்னடா அசிங்கப்படுத்தி விட்டாங்களேன்னு. இப்போ இதே அம்பேத்கர் பேர்லேருந்து வேற ஒரு திட்டம் வேற எதனா ஆட்சியில் இது நடந்திருந்தா எப்படி பொங்கியிருப்பீங்க? அப்போ உங்களோட இயலாமைன்னா அப்படியே மறைக்கிறீங்க மூடி. இதெல்லாம் வந்து சூழ்நிலை அரசியல் பண்ணுறாங்க, சந்தர்ப்பவாத அரசியல் பண்ணுறாங்க. ஒரு சில கம்யூனிஸ்ட் தோழர்கள் இதில் என்ன பண்ணுறது தெரியாமல் மாட்டிக்கிட்டு கட்சி ஒரு முடிவு எடுத்துச்சு. கட்சி முடிவை மீறி நம்ம எப்படி பேசுறதுன்னு தெரியாமல் அப்படியே ஜமகாலம் போட்டுன்னு அப்படியே நான் கம்யூனிஸ்ட்காரனே இல்லை, யாருனா கேட்டா உள்ளே இல்லை சொல்லிட்டு அப்படி மாதிரி ஜமகாலம் போட்டுன்னு உள்ளே போயிடுறாங்க நிறைய பேர். ஒரு சிலருக்கு மனசு கேட்கல, பேசுகிறாங்க, அவங்களோட பேச்சு சபை ஏறுறது கிடையாது.
கார் கொடுக்குறாங்களா எம்எல்ஏக்கு, கூட கூட்டணி இருக்கிறீங்களே. இதே அம்மையார் ஜெயலலிதா பண்ணியிருந்தா என்னென்ன பேசியிருப்பேன். சொகுசு ராணி நடிகை பேசியிருக்குமா, பேசியிருக்காது இந்த வாய். இன்றைக்கி விஜய் அவர்கள் செய்கிறாருன்னா முட்டு கொடுக்குறீங்கலாம். அதனால் வந்து கம்யூனிஸ்ட்டுகள் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் ஏன் இதை இப்போ சொல்கிறோன்னா, அரசியலில் வந்து ஒரு நேர்மை, அரசியலில் ஒரு எளிமைன்னா அது கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் தான் ஒரு எடுத்துக்காட்டு. அந்த கம்யூனிஸ்டத்தை காப்பாற்றுறதுக்கு நாதி இல்லையே, வழி இல்லையேன்னு நினைக்கும் போது ஒரு உள்ளபடியே மனசு கஷ்டம். சார், இப்போ புசியானந்த் பேசுனதில் என்ன மாதிரியான விஷயங்கள் புரிஞ்சது? ஒன்று, சர்க்கார் திரைப்படத்துடைய பேனர் அதுதான் அரசியலுக்கே வழிவகுத்தது அப்படின்றது ஒரு விஷயம். அது போக வந்து ஆதவ அர்ஜுனா திமுக அங்கே உங்கள் பக்கம்தான் இருந்தார், அவர் வேணும்னு சொல்லி என்னை நான் தான் கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள், சபாநாயகருக்கு தொகுதி பிரச்சனை, இதெல்லாம் பேசும்போது அதுக்கு பின்னர் வந்து தாவேக்கால இருக்கிற உறுப்பினர்களை, எம்எல்ஏக்களை நீங்கள் ஒருத்தரை கூட நீங்கள் இந்த பக்கம் இழுத்து விட முடியாது. இங்கே பணம் 2 கோடி வைக்கிறீங்க, இங்கே வந்து முதலமைச்சர் விஜயின் படம் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் விஜயின் படத்தை தான் எடுத்துக்கிட்டு வந்துடுவாங்க அப்படியான ஆட்கள் அப்படின்னு சொல்கிறார். இதன் மூலம் அவர் சொல்ல வர விஷயம் என்னன்றது என்ன யூகிக்க முடியுது? அதாவதுங்க, இப்போ வந்து ஐயா ஆனந்த் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட சதுரங்க வேட்டையில் அவரோட காயை நவுத்த ஆரம்பிக்கிறார். ரொம்ப பிரில்லியண்ட்டாக நவுத்துறார். அதாவது என்னென்னா, பேரவைத் தலைவரே எனக்கெல்லாம் பேசவே வராது, ஆனால் நீங்கள் அழகாக தமிழ் பேசுகிறீங்க, உங்களுக்கு சீட்டு கேட்டு நீங்கள் வந்தீங்க, முடியாதுன்னு அப்போ வந்து நீங்கள் போய் முதலமைச்சரை பார்த்தீங்க, அப்புறம் அவரும் நீங்களும் வேணும் தொண்டரும் வேணும்னாரு, அப்போ வந்து ஒரு சில விஷயம் நடந்தது, அப்புறம் உங்களுக்கு நடந்தது, இதெல்லாம் நடந்தது, நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம், நான் வந்து கேட்டேன் அப்படின்னும் போது என்னென்னா, பேரவைத் தலைவர் பதவி வந்ததுக்கோ கொண்டதுக்கோ உங்களுக்கு சீட்டு கொடுத்ததுக்கெல்லாம் நானும் ஒரு காரணம். நான் தான் வந்து விஜயண்ணா கிட்ட முதலமைச்சர்கிட்ட அடிக்கடி சொல்கிறேன், நான் தான் இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அப்படின்னும் போது ஜேசிடி பிரபாகர் அவரோட நேர்மையில் என்ன பண்ணுறாருன்னா, அந்த கிராட்டிடியூட் என்று சொல்லுவாங்க, அந்த நன்றி மறப்பது நல்லது கிடையாது அப்படின்றது அவருக்கு நல்லா தெரியும். இதுவரையிலும் வந்து ஜேசிடி பிரபாகர் வந்து எடுக்காத ஒரு பேர் என்னென்னா, ஒரு இடத்துல வந்து இருக்கும்போது விட்டு ஓடினதுன்னு கிடையாது. அதிமுக அவர் விட்டு ஓடினப்போ அதிமுக வந்து ஆட்சியில் கிடையாது, அதிமுக பிளவில் இருந்து ஓபிஎஸ் கிட்ட இருந்து போனார். அவர் வந்து போயிட்டோம் வந்து ஓபிஎஸ் மோசம், எடப்பாடி பழனிசாமி இப்படி அப்படி, சசிகலா அப்படின்லாம் பேசினவர் கிடையாது. அவரை ஒருத்தர் என்னென்னா, அவர் தொகுதி, அவர் சர்க்கிள், அதுக்கு உண்டான ஒரு கண்ணியமான அரசியல். இவருக்கு இன்னொன்று, இந்த பதவிக்கு மேலே ஒரு பெரிய ஆசைலாம் கிடையாது, வயது மூப்பெல்லாம் இருக்குது, ஆனால் மற்றவங்களுக்கு அப்படி இல்லை. அதனால் என்ன பண்ணுறாருன்னா, அந்த இடத்துல அடக்கி வாசித்து ஆமாம் அப்படின்றத அக்னாலஜி பண்ணுறாரு. அவர் சொல்கிற ஒரு சில விஷயங்களை ஏற்றுக்கிட்டு ஆமாம் சந்தோஷம் நன்றி விஜயண்ணா கொடுத்தாரு, நீங்களும் கூட இருந்தீங்கன்றார். அப்போ பொதுச் செயலாளர் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஐயா ஆதவ் கிட்ட போகிறார். ஆதவ் கிட்ட போயிட்டு நான் வந்து ஆசைப்பட்டேன் ஆதவ் வந்து கூட வரணும் அப்படின்னா என்னென்னா, ஆதவே உங்ககிட்ட காசு இருக்கலாம், லாட்ரி இருக்கலாம், அப்புறம் இப்போ விஜயபாஸ்கர்லாம் நீங்கள் கூட்டிட்டு வந்து சேர்ந்துருக்கலாம், திருமாவளவன் உங்கள்கிட்ட இருக்கலாம், ஆனால் நான் தான் உங்களுக்கு பண்ணன்றது 4 பேருக்கு தெரிஞ்சாதான் ரசிகர் மன்றத்தில் இருக்கிறவங்க என் கூட இருப்பாங்க. அப்போ நான் தான் உண்மையான பொதுச் செயலாளர். நீங்கள் பொதுச் செயலாளர் தேர்தல் பிரிவு இல்லை வேறு எதனா பிரிவு அப்படி வச்சுக்கோங்க, ஆனால் நம்பர் 2 யார்? நான் தான் அப்படின்றத ஆதவுக்கு மூலமா அவர் பேரை சொல்லி எல்லாருக்கும் புரிய வைக்கணும். இன்னொன்று, கட்சிக்காரங்க யாருன்னா வெளியிலேருந்து வந்தாங்கன்னா ஆனந்த் அவர்கள் அது விரும்புறது கிடையாது. அது ஜேசிடி பிரபாகர் மேட்டர்லேயே சொல்கிறாரு பாருங்க. இவர் வராரு, இவர் ஒரு இடம் கேட்குறாரு, ஆனால் 30 வருஷமாக போஸ்டர் கொட்டணும் எப்படி நான் விடுவேன், ஒரு தொண்டனை விட முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு கதையை சொல்கிறாரு. அதாவது நடந்த கதையாக இருக்கும், அது உண்மையாக இருக்கும். அப்போ தொண்டனை தூக்கி பிடிக்கிறது யாருன்னா விஜய். அந்த தொண்டனுக்கு தளபதி யார்? தொண்டர்படை தளபதி நான் தான். அப்போ முதல்லேருந்து இருக்கிறது, கூடவே இருக்கிறது, இருக்க போகிறது, பொதுச் செயலாளர் எல்லாம் நான் தான். நாளைக்கு கட்சிக்கு எதனா ஒன்று இல்லை திடீர்னு வந்து விஜய் சார் திருப்பி நடிக்கவே போகிறார் அப்படின்னா நான் தான் பொதுச் செயலாளர். அது என்னன்னா, துரைமுருகன் இருந்த இடம், பேராசிரியர் இருந்த இடம், கலைஞர் அவர் தான், ஆனால் நான் தான் வந்து நம்பர் 2 அப்படின்றத எல்லாருக்கும் செய்தியாக வந்து சட்டமன்றத்தில் தங்கு தடை இல்லாமல் பொலிட்டிக்கலாக ஒரு மெசேஜை பதிவு பண்ணிட்டார். இவருக்குள்ளே இப்படி ஒரு அரசியல் புரிதல், இப்படி ஒரு அரசியல் தெளிவு இருக்கும்னு நான் நினைக்கல. இதனுடைய நோக்கம் என்னன்னா, இவங்கெல்லாம் வந்து நான் பார்த்து பதவி குத்தவங்க வந்துட்டிங்க, பார்த்துக்கோங்க, அண்ணனை வந்து டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா அப்புறம் நானும் டிஸ்டர்ப் பண்ணுவேன் அப்படி. ஏன்னா இப்போது இன்னொன்று என்னென்னா, அமைச்சர் நிர்மல்குமார் அவர் சில ஒரு விஷயம் முன்னெடுக்கிறார். அவருக்கு என்னென்னா, துறையெல்லாம் வந்துச்சு, இன்றைக்கி வந்து எரிசக்தி துறை, மின்சாரம் பெரிய துறை, நம்ம எப்படி செந்தில் பாலாஜி ஆகுறது, நம்ம எப்படி தங்கமணி மாதிரி ஆகுறது, நம்ம எப்படி வேலுமணி ஆகுறது, அந்த ஆசை. அவரும் இப்போ என்ன பண்ணுறாருனா, யாருன்னா எம்எல்ஏ இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி அவர் பேரை சொல்லிக்கிட்டு ஒரு சிலர் பேசுகிறாங்க. இப்போ முன்னாள் எம்எல்ஏலாம் ஒரு சில பேர் அவரோட டச்சில் இருக்கிறாங்க, சமீபத்தில் கூட பேசார். அப்போ என்னன்னா, இதுக்கப்புறம் அந்த டாப் 5ல் யார் யார் வர்றது? அப்போ ஐயா ஆதவு, கீர்த்தனா, அது அவங்க ஒரு டீமு, அப்போ ஆனந்து கட்சிக்காரங்க அதெல்லாம் ஒரு டீமு. இப்போ இதில் வந்து இப்போ அருண்ராஜ்லாம் அவர் தனியாக இருப்பார். அருண்ராஜ் வந்து அவர் ஒரு அதிகாரி, அவருக்கு தனிப்பட்ட. அப்போ இந்த டீமாக வரும்போது இந்த பவர் சென்டர் சண்டை நடக்குது. யார் வந்து நம்பர் 2
யார் நம்பர் 3, யார் நம்பர் 4? இப்போ விஜய் சொல்கிற மாதிரி பவர் சென்டர்லாம் கிடையாது, நான் ஒரே ஒரு ஆள் தான் அப்படின்றதெல்லாம் இல்லையா? இல்லையே, அதை எப்படி சொல்ல முடியும்? பவர் சென்டர்லாம் இல்லைன்னா எப்படி பத்திரிகையிலலாம் ஏதோ எழுதுறாங்களே, அது எப்படி வருது? சரி, பவர் சென்டர் இல்லைன்னா எப்படி வந்து கேபினெட் மீட்டிங்கில் சம்மந்தமே இல்லாதவங்களாம் உட்காடுறாங்க? வன்னியரசு உடனே பதில் சொல்லாமல் எதுக்கு லேட்டாக வந்து பதில் சொல்கிறாரு? கேபினெட் மீட்டிங்லலாம் யாரும் உட்காரல. அந்த கேள்வி யாரை கேட்டாங்க? முதலமைச்சரை கேட்டாங்களா இல்லை ஐயா வன்னியரசை கேட்டாங்களா? ஏன் இவர் அமைச்சர் பதில் சொல்கிறார்? அதுக்கு ஏன் முதலமைச்சர் பேச மாட்டாரா? பத்திரிகையாளரை சந்தித்து சொல்லுங்கள். அதை அப்படியே போகிற போக்கில் அவர் பாட்டு ஆள் வச்சு பேசுகிறீங்க. அப்போ அவங்களுக்குள்ளே இப்போ யார் பவர் சென்டர்னு ஒரு போட்டி நடக்குது. ஃபஸ்ட்டு போட்டி வந்து யார் பாராட்டி பேசுறது, பாட்டு பாடுறது, பாராட்டி பேசுறது. வேற ஒரு இதில் கூட சொன்னேன், லலிதா ஜொலியில் வந்து பாட்டுக்கு பாட்டு இல்லை குரில் நெடில் இல்லை, இதில் நீங்கள் பாராட்டி பாட வேண்டிய பாடல் உங்களுக்காக அப்படின்ற மாதிரி பண்ணியிருப்பார். அதே மாதிரி தான் இப்போ நடக்குது சட்டமன்றம். பேரவைத் தலைவர் இந்த நிகழ்ச்சி அப்படியே பார்த்து மனப்பாடம் பண்ணிக்கினார்னா அப்படியே நீயா நானா மாதிரி இந்த விஜய் டிவிலலாம் நிகழ்ச்சிகள் வரும் பார்த்தீங்களா, மக்கள் அப்படியே பார்க்குற மாதிரி உணர்வுபூர்வமாக அந்த மாதிரி சொல்வதெல்லாம் உண்மை, இந்த மாதிரி நிகழ்ச்சி மாதிரியே எடுத்துன்னு போயிடலாம் சட்டமன்றத்தை. தரவுகள் வேணாம், தீர்மானங்கள் வேணாம், மக்கள் பிரச்சனை பேர வேணாம், பாயிண்ட் ஆஃப் ஆர்டருக்கு கொடுக்க வேணாம் டைமு. அப்புறமா வந்து தனி தீர்மானம் 110 விதியில் என்ன படிச்சுக்கிறாரு? 2500 பணம் பொதுமக்களுக்கு போட போகிறோம், இல்லை 4000 ரூபா வேலையில்லா பட்டதாரிக்கு போட போகிறோம், இல்லை வந்து ஓய்வு ஊதிய திட்டம் அரசு ஊழியர்களுக்கு கொடுக்க போகிறோம், விவசாயிகள் கடன் ரத்து, இதுக்காக 110 பயன்படுத்தினாரு. 110 எதுக்கு பயன்படுத்தியிருக்கிறாரு? எம்எல்ஏக்கெல்லாம் சொகுசு கார் கொடுக்கறதுக்கு பயன்படுது. அதனால் இந்த சட்டமன்றமே வந்து ஃபஸ்ட்டு நான் கூட சந்தோஷப்பட்டேன். என்னன்னா 30 நாள்லாம் நடத்துகிறாங்களேன்னு பார்த்தா பாராட்டு நடத்துது. இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, சபாநாயகருக்கு ஒரு விருது கொடுக்கணும். அதிகமான விஷயங்களை வந்து அவை குறிப்புலேருந்து நீக்கின அந்த அவார்டு ஒன்று இந்த வருஷத்துலேருந்து சேர்த்துக்கணும். இப்போ பெரியார் அவார்டு இருக்குது, அம்பேத்கர் அவார்டு இருக்குது, அண்ணா அவார்டு இருக்குது, தகைசால் விருது இருக்குது, அது மாதிரி இருக்கு இல்லைங்களா. அடுத்து வந்து பேரவையில் வந்து அதிகமாக யார் வாக்கியம் நீக்கப்பட்டதுன்னு நீக்கின சபாநாயகருக்கு ஒரு விருது. அது மாதிரி அதாவது என்னென்னா நோக்கம் வந்து விஜய் சாரை குசிப்படுத்தணும், தாவேக்காவை தூக்கி பிடிக்கணும். அது பேரவையில் வந்து அது அனுமதி இருக்குதா, பேரவை விதியில் வருதா, அதெல்லாம் பற்றி கவலை. அதுக்குள்ளே அது லைவ் ஆகி வைரல் ஆகிடணும். அதை பார்த்துட்டு தாவேக்கா ஃபாலோவர்ஸ்லாம் என்ன பண்ணாலும் சந்தோஷமாயிடும். பார்த்தீங்களா எப்படி பேசினா இருப்பாரு? எப்பா கேட்ட கேள்வி வேறப்பா, அவர் சம்பந்தம் இல்லாமல் பேசுகிறாரு. அவர் துறை அமைச்சரே இல்லைன்னா தெரியாது. அமைச்சர் பார்த்தீங்களா, திமுக எப்படி மூக்கொடைச்சாரு, அதிமுக எப்படி கதிகலங்க வச்சார், இபிஎஸ்க்கு டஃப் குத்தாரு, கீழெல்லாம் வச்சு வீடியோ போட்டு விட்டுணும். இதுதான் அங்கே நடக்குது. இதுக்கு தான் சட்டமன்றமே. அதாவது தொடர்ந்து பேசு பொருள்லேயே இருக்கணும், பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரியே காட்டணும். இப்போ சட்டமன்றம் இல்லைன்னா என்ன வரும் கேள்வி? முதலமைச்சர் என்ன பண்ணுறாரு, சிலிண்டர் வருமா வராதா, சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடக்குது, இதெல்லாம் கேள்வி ஆகிடும். கோர்ட்டில் ஒரு சில வழக்குகள்லாம் வரப்போகுது. குதிரை வேறன்றது ஒன்று, இப்போ யாரும் பேசுறது இல்லைல்ல. எப்படி இந்த மாதிரி ரீல்ஸு இந்த மாதிரி பேசுறது, அப்புறமா வந்து முதலமைச்சர் வரும்போது ஏஞ்சி நிற்கணும், அதெல்லாம் வந்து அட்டென்ஷன் டைவர்ஷன். விஜய் அவர்களையும் பாராட்டின மாதிரி ஆச்சு, மக்கள் பிரச்சனையை சிந்திக்க விட மடைமாற்றமும் பண்ண மாதிரி ஆச்சு. சரி, நாளைக்கு வேற ஒருத்தர் முதலமைச்சர் ஆயிடுறாரு, விஜய் அண்ணா வந்து அப்போ எதிர்கட்சியில் இருக்கிறாரு, அப்போ அவர் வரும்போது இவர் ஏஞ்சி நிற்பாரா? எதுக்கு இதெல்லாம்? அப்போ இதனுடைய நோக்கம் அதுதான். நன்றி. நன்றி சார்.